மேம் வணக்கம் மேம். சொல்லுங்க. நம்ம உங்களை பற்றி ஏற்கனவே நம்ம 4-5 வீடியோக்களில் இப்போ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கலான் இருக்கேன்னா, எல்லோரும் காமனாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுகர் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, அதுக்கு நான் மருந்து போடுறேன், இவ்வளோ மருந்து போடுறேன், இத்தனை மாத்திரை போடுறேன், இப்படி தான் அடிக்கடி நான் கேள்விப்படுறோம். அப்போ அதுக்கு இந்த குத்தூசி மருத்துவத்தில் இல்லை உங்களுடைய புரிதல் படி சர்க்கரை வியாதிக்கு என்ன தீர்வு? அதாவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எங்களுடைய மாற்றுமுறை மருத்துவத்தை பொறுத்தவரையில அது நோய் இல்லை, மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்போ மனசு அழுத்தம் அதிகமாகும் போது கல்லீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு, மண்ணீரல் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே பாதிக்கும் போது செரிமானம் பாதிக்கும். எப்போ செரிமானம் பாதிக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு புளிப்பா மாறி. இதை பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க சார், மணிக்கணக்கு ஆகும் நம்ம பேசுறதுக்கு. நான் ஸ்வீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா பரம்பரையா நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பரம்பரை நோய் அப்படிங்கிறது உண்மைன்னா ஒரு தகப்பனுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் அது வரணும், வந்திருக்கா இல்ல அப்படிங்கிறப்ப அந்த கான்செப்டே தவறு. அப்படி இருக்கும்போது யார் ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்களோ, மன அழுத்தத்தோட இருக்காங்களோ, யாருக்கு செரிமானம் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுக்கு எளிமையா என்ன பண்ணலாம்னா, எந்திரிங்க, காலையில எந்திரிங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி விட்டுருங்க. சாப்பிடும் போது 20 நிமிஷம் சாப்பிட பழகுறீங்களா? யாருமே பழகுறது இல்லை. நான் சொல்லியிருக்கேன், மனசுக்கும் உணர்வுக்கும் நேரடி தொடர்புன்னு சொல்லியிருக்கேன். மனசுக்கும் நோய்க்கும் உணர்வுக்கும் நேரடி தொடர்பு. அது கண்டிப்பா நம்ம ஒரு டிவியா அல்லது சண்டை போட்டுட்டா சாப்பிடும் போது அந்த உணவானது கண்டிப்பா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. மண்ணீரல் பாதிச்சாலும் சரி, கல்லீரல் பாதிச்சாலும் சரி, சர்க்கரை நோய் குணமாவது கஷ்டம். அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிங்க, கட்ட விரல்ல தான் அந்த கல்லீரல் மண்ணீரல் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கான வர்ம புள்ளி கால் கட்ட விரல் நகத்து பக்கத்துல இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நகத்துல சகதி ஒட்டி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த சகதி என்ன பண்ணுவோம், 2 கைட்டு நீங்க தேய்ங்க, ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சி பாருங்க. தேய்க்கும் போது இயற்கையா என்ன செய்யும், கல்லீரலும் வேலை செய்யும், மண்ணீரலும் வேலை செய்யும். அது வேலை செய்யற நேரத்துல அதை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நம்ம அதை யாருமே செய்யாமத்தான் மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுக்கிறோம். உணவு இதை எடுங்க அப்படின்னா யாரும் கேட்கறது இல்லை. இன்னொன்னு என்னன்னா, கண்டிப்பா இரவு 7:30 மணிக்கு உணவு முடிக்கணும். அந்த உணவு இயற்கை உணவா இருக்கணும், அரிசி உணவா இருக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வேணும்னா இப்ப நிறைய அரிசியில எத்தனையோ வகை அரிசி வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா அந்த கல்லீரல் மண்ணீரல் சரி பண்றதுக்கு உங்க பக்கத்துல எந்த டாக்டர் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தவிர கொய்யா தளிர், நான் ஏற்கனவே சொல்றேன், கொய்யா தளிர் இலை இல்ல, அரச மர தளிர். எந்த உணவுல துவர்ப்பு அதிகம் இருக்கோ, நல்லா கவனிங்க சார், எந்த உணவுல துவர்ப்பு அதிகம் இருக்கோ அந்த உணவு சர்க்கரை நோயை சரி பண்ணும். தேங்க்யூ. அருமையான தகவல் மேம். தேங்க்யூ மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம தொடர்ந்து குத்தூசி மருத்துவத்தை பற்றியும் நோய்களை பற்றியும் மனசை பற்றியும் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேன்னா, அல்சர் அப்படிங்கிற நோய் நோயே இல்லை, எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பையன் 5ஆவது படிக்கிற பையன் 6ஆவது படிக்கிற பையன்கிட்ட கேட்டாலும் அல்சருங்க, ஒரு 50 வயசு 60 வயசு அம்மா பாட்டி அந்த மாதிரி கேட்டாலும் அல்சருங்காங்க, என்னைய மாதிரி வயதுள்ள 30-35 வயசு கேட்டாலும் அல்சர்னு சொல்கிறாங்க. எல்லா வயதினருக்குமே அந்த அல்சர் பாதிக்குது. அதுக்கு அதோடைய குணாதிசயத்தை பற்றியும் அது எப்படி வருது, உங்களுடைய குத்தூசி மருத்துவம் அதுக்கு உதவுதா அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள். அதாவது அல்சருங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தையா, அதனால எல்லாரும் யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா. அல்சர் அப்படிங்கிறது ஆரம்பத்துல என்ன அப்படின்னா மன அழுத்தம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எப்ப டிப்ரெஷன் ஆகுறனோ, எப்ப டிப்ரெஷன் ஆகும்போது கண்டிப்பா செரிமானம் பாதிக்கப்படும். நீங்க என்னென்ன இங்கிலீஷ் மாத்திரை இருக்கு, என்ன வேணாலும் எடுங்க, ஆனால் மனசு பாதிக்கும் போது கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற உணவு கண்டிப்பா விஷமா மாறும். விஷமா மாறுதோ இல்லையோ புளிப்பா மாறும்.
அந்த புளிப்பு வந்து நம்மளுடைய உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு குழாயில போய் அந்த புளிப்பு தங்கும் போது அந்த உணவு குழாயில இருக்கக்கூடிய செல்களை வந்து அரிக்கும். சரியா? அவங்களுக்கு தான் என்ன வரும், சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், சாப்பிடாட்டாலும் வலிக்கும், கோவப்படுவாங்க, காரணம் இல்லாம கோவப்படுவாங்க. அந்த காரம் அந்த இயற்கையான காரமா இருக்கணும், இஞ்சி காரமா. இப்ப நிறைய பேர் எப்படின்னா இஞ்சி குடிச்சா எனக்கு அல்சர் வரும்ன்றாங்க. அது தப்பான கான்செப்ட். ஒரு நாளைக்கு நீங்க இஞ்சி குடிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் காந்துற மாதிரி இருக்கும். ஆனா இஞ்சிக்கு கெப்பாசிட்டி என்ன தெரியுமா, குடல்ல இருக்கக்கூடிய அல்சரை குணமாக்குற தகுதி இஞ்சிக்கு இருக்கு. அதை நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியாது. செகண்ட் ஒண்ணுன்னா, எப்பவுமே சாப்பிடும் போது தயவு செய்து தண்ணி குடிக்காதீங்க. தண்ணியும் உணவும் உணவு குழாயில வந்து சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த உணவு கண்டிப்பா புளிப்பா மாறிடும். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா, எதுக்கு அடிக்குது, புளிச்சேப்பு இருக்கு, நெஞ்சக்கரிப்பு இருக்கு. இவ்வளவும் காரணம் அவங்க வந்து வருங்காலத்துல சக்கரை நோயாளி ஆக போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் அது எல்லாமே. நம்ம என்ன பண்ணணும்னா மென்னு சாப்பிடுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா, 10ல இருந்து 1 வரைக்கும் கீழே எண்ணுங்க. அதையும் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியலையா, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓடி போய் ஒரு சோடா வாங்கி குடிப்பாங்க பாருங்க. அது இப்ப இந்த கலர் கலரா என்னமெல்லாம் விற்கிது இல்லையா, இவ்வளவு பேர் யாரால விற்கிது, இந்த மாதிரி மனசு இருக்கிறவங்களாலதான் அந்த கடையில வியாபாரம் நடக்குது. ஏன் அதை நீங்க ஒரு தண்ணி குடிச்சா என்ன, தண்ணி குடிச்சு பாருங்க, சரியாகும். அப்படியே உங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்கு, புளிச்சேப்பு இருக்கு, நெஞ்சக்கரிப்பு இருக்குன்னா ஒரு துண்டு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, மண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம் வாயில போட்டு ஒதுக்குங்க, உளுங்காதீங்க. அந்த உமிழ் நீர் இருக்கும் இல்லையா, அந்த உமிழ் நீரோட அந்த இனிப்பை நீங்க கலந்து உள்ள சாப்பிடும் போது அல்சர் பண்ணுவோம். அதனால அல்சருங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. மாற்றுமுறை மருத்துவத்தை பொறுத்தவரையில அது ஒரு மேட்டரே கிடையாது. பால் மட்டும் குடிக்காம பார்த்துக்கோங்க. பால் குடிச்சிங்கன்னா கண்டிப்பா, பால் வந்து புளிப்பான உணவு. நீங்க ஒரு நாளைக்கு பாலை வீட்டுல காய்ச்சி வைக்காம வெளியில போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வீடே வீசும். சரிங்களா? ஏன்னா பாலுக்கு வந்து கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது. அதே போல நைட்ல நீ குடிச்சிட்டு படுத்து கிடந்தீங்கன்னா அது எப்போ உனக்கு செரிமானம் ஆகும்? அப்போ இந்த அடிப்படையெல்லாம் ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சாலும் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது? வருஷக்கணக்கில் போய் மாத்திரை மருந்து எடுக்கிறத விட சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன தேவை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி இல்லைன்னா வேற கரெக்டான ஒரு டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டர், உங்களுக்கு உணவு முறை யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்கள் ஃபேமிலி டாக்டர். இதுதான். ஓகேவா? சரியான தகவல் மேம், நன்றி.